பிரசாத் ப்ரோ நேத்து சொல்லிட்டு போனாங்க. நாளையில இருந்து நான் செய்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டீம் வச்சுட்டு என்னத்த பிரசாத் ப்ரோ நீங்க செய்ய போறீங்கன்னு தெரியல. அதேதான் சுபா. அதனாலேயே தான் கன்டென்ட் இவனுங்கள வச்சு என்னடா கன்டென்ட் போடுறது? எவனா ஒருத்தன் தீமா இருந்தான்னா பரவால்ல. அவனுங்களே சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்புறம் அவனுங்களே பஞ்சாயத்து தீர்த்துக்கிறானுங்க. அப்புறம் அவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பூமர் ஆயிடுறானுங்க. என்னன்னே தெரியல இவனுங்க. சரி இன்னைக்கு என்னதான் நடந்தது? நான் இந்த ப்ரோமோ தான் பார்த்தேன். யாராவது விளக்கவும். ஹேமா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நாங்க ஆள் நானு வச்சிருக்கோம். சுபாக்கா? எங்க அக்கா இருங்க. இல்ல, இல்ல. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கதறிடுறேன். ஏன்னா நான் கதறிட்டேன்னா என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். இல்ல நான் கூட வந்து FGL எல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சேன். அதுவே எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. என்ன கேட்டாங்க? எதுவுமே கேட்கல. அவங்க எல்லாம் எவ்வளவோ விஷயம் மம்தா ஒரே இருந்தது. நிமிஷம் இருங்க. மம்தா அந்த அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு விஜய் சேதுபதி கேட்கறதுக்கு, அந்த தூங்குறது கேட்கறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த மார்க்கிங் மாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி கோட்டையை விட்டுட்டு கேட்காம விட்டாரு. அதை நினைச்சாதான் இன்னும் வைத்தறிச்சல் ஆகுது. சரி மாதவன் இன்னைக்கு ஷோ தானே கேட்டாரு ப்ரோ. சுபாக்கா சொல்லிருங்க சுபாக்கா. ஐயோ எனக்கு இப்ப ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு குழம்பி போயிருச்சு மண்டையே. என்னதான் நடந்தது? என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கே இதாயிடுச்சு. ஆக்சுவலி ஷோ ஆரம்பிச்சோன்னா நேத்தோட கண்டினியூஷன் கொஞ்சம் பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்க பின்னாடி யார் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோன்னே எல்லாரும் பாருவையும் காமுவையுமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாங்க. நீங்க என்ன எங்களே சொல்றீங்கங்கிற மாதிரி. ஆனா சில பேர் வந்து அன்பு கேங் கேப்டனை பத்தியும் சொன்னாங்க. ஆனா அது பெரிய லெவல எடுத்துக்கப்படல. அப்புறம் கொஞ்சம் வறுவல் இருந்துச்சு. திவாகர் வந்து ஆனா திவாகர் நல்லா ப்ளே பண்ணாரு இன்னைக்கு. அவரோட சாய்ஸ் எடுத்துக்கிட்டு அவருதான் உத்தமர், பத்தினர், அந்த உத்தமருக்கு என்னென்ன வேர்ட் எல்லாம் கொடுக்கலாமோ அந்த மாதிரி அந்த விஜய் சேதுபதி முன்னாடி என்னை எல்லாரும் பாடி ஷேமிங் பண்றாங்க, என்னை எல்லாரும் வம்பிழுக்கிறாங்க, நான் ரொம்ப நல்லவன். நீ வாண்டடா நீ பாடி ஷேமிங் பண்றதுக்குன்னே நீ வாண்டடா உன் பாடியை காமிச்சு சேம் வாங்கிக்கிற நீங்க. டேய் நீ அவ்வளவு வந்து ஒண்ணும் தெரியாதவனாடா டேய் திவாகர். ஆனா அப்படித்தானே சொல்லிட்டாங்க. கானாவை தான் வம்பிழுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கிரியேட் அவன் பண்ணி விட்டாரு. கானா வினோத்துங்கிறவன் எப்பவுமே அவர் வந்து பாய்சனாலாம் யாரையும் டீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு பாய்சனா திங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி எல்லாம் பார்த்தது இல்ல. அந்த ஆளுக்கு அப்ப எதனா தோணுச்சுன்னா ஏதாவது பேசுவாப்டியே தவிர அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, என்னைய வச்சு இவர் வந்து புகழ் தேடிக்கலாம் பாக்குறாருன்னு. ஏன் அவனுக்கு அறிவு இல்லையா? இவன் வந்து இவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து இவன் ஒரு ஆளாகிறதுக்கு முன்னாடியே அவன் பாடகருங்க கானா வினோத். அவன் ஃபேமஸான ஆளுங்க. அவன் உண்மையாலுமே டேலண்ட் இவன். இந்த பழைய தர்பூசணி படத்தை கடிச்சுக்கிட்டு சுத்தின ஆள் கிடையாது. அவன் உண்மையாலுமே பாடகர். அவன் வந்து ப்ரூவ் பண்ண ஆளு. பாவம் வந்து வாய்ப்புகள் சரியா கிடைக்கல. இவன் சினிமா ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல அவர. அதுக்கு அது வந்து அந்த ஆளோட பிரச்சனை கிடையாது. அவரு ஹி இஸ் ஆல்வேஸ் டேலண்டட். அப்புறம் காமு வந்து சொல்லியிருப்பாரு, பெண்களுக்கு வந்து இவர்னால திவாகர்னால பாதுகாப்பு இல்ல பெண்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சுபிக்ஷா சொல்லிடுவாரு. இவர் வடிவேல் மாதிரி கையை நீட்டிட்டு நிக்க வேண்டியதானே காமு. இல்ல அப்புறம் எல்லாம் ஓட்டெடுப்பு மாதிரி பண்ணி அப்படிலாம் இல்ல நாங்களாம் சேஃபா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. எப்போதும் போல காமு புரியாத மாதிரியே பேசிட்டாரு இன்னைக்கு. இதுலயும் நடந்தது எப்படி இல்லங்க அவன் என்னதாங்க பேச வர்றான் சுபா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சுபா. அவன் கோவப்படுறானா? டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வச்சிருக்காரு பார்வதி, அவங்களுக்கு மட்டும்தான் அவர் பேசுறது புரியும். பிக் பாஸ் விஜய் சேதுபதியே என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க பாரு அப்படிங்கிற அளவுக்கு பார்வதிக்கு இப்போ இந்த அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூரா மண்டை பூரா விஷமா இருக்கிறங்காட்டிக்கு பாக்குறவனு பூரா அவன் விஷம் தெரியுமா, விஷம் விஷம் அப்படிங்கிறது. ஏமா விஷ குடோனே அது நீதாம்மா. பைப்பு போட்டா சும்மா வீராணம் தண்ணி மாதிரி சும்மா குடமா வருமா பாடியில இருந்து. அதை விட்டுப்புட்டு வரவழ விஷம் சுபிக்ஷா விஷம் தெரியுமா, அவன் என்ன இப்படி சொல்றான்னா எனக்கு புரியவே இல்ல. ஏமா ப்ராப்பர் நீதானமா விஷமா இருக்கிற. எதனா பேசுறது அது சரி. அதுவே பேசிட்டு ஏன் அதுவே அழுகுது சுபா? பேசுது ஒரு மீட்டர் தாண்டி அதுவே அழுதுடுது. அது என்ன மேட்டர் அது? பிரசாத் ப்ரோ இங்க லட்சுமி ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா தம் டவுன். லட்சுமி
லக்ஷ்மி சொல்லுங்க லக்ஷ்மி. இல்ல அங்க போல்டா தனியா யோசிச்சு பேசுற ஒரே உருப்படியான ஆளு பார்வதி மட்டும்தான். ம்ஹ்ம். மத்ததெல்லாம் கும்பல் கும்பலா, கும்பல் கும்பலா, கும்பல் கும்பலா, ஏங்க திங்கள் எல்லானாலும் கார்த்திகை தான். பேசலாங்க. அதுக்குன்னு ஏங்க சோத்துல உப்பு அள்ளி போட்ட கேங்குங்க அதுங்கெல்லாம். ஏங்க சத்தியமா சோத்துல உப்பு தாங்க சாப்பாட அள்ளி போடுறேன். சோத்துல உப்பு ஏங்க அள்ளி போட்டுட்டு எங்க அக்கா எஸ்கேப் வந்து ஆன கேங்குங்க. காலையிலேருந்து பூரா பேத்துக்கு விஷ ஊசி தான் போட்டுருக்கா. அதுக்கு உப்பு பரவாயில்லைங்க. யார இல்ல, இல்ல. பார்த்தாலும் இல்லங்க. யார பார்த்தாலும் மல்லாக்க இல்ல படுத்துட்டு சாப்பாடு குடுக்கலன்றது பிரச்சனை கிடையாது. சாப்பாடே இங்க ம், கம்மியா இருக்குதுன்றது கூட பிரச்சனை கிடையாது. நீ ம். சாப்பிடவே கூடாது அப்டின்ட்டு உப்பு போடுறாங்கல்ல. அது ஒஸ்ட் போயி கேரக்டர். அந்த மாரி சரி, ஒஸ்ட்டான ஒ விஷயம் சரி பார்வதி ஒஸ்ட் இதெல்லாம் கேரக்டர் ரைட்டு. பண்ணியிருக்கா. சரி. போயி சண்ட போட்டு அத முடிக்க வேண்டியது தானே. அதை வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது தானே. முடிஞ்சு போச்சுல்ல அவ்வளோதானே. அதுதான் குரூப்பா ஏதோ குரூப்பா இருக்காங்களே. விஷம் பண்ணாலும் ஓகே. குரூப்பா பண்ணா அது ஒண்ணும் சரிங்க. தப்பு கிடையாது. இது இல்ல தனியா இல்ல நின்னு லட்சுமி. கேட்டா லட்சுமி, பார்வதியெல்லாம் வந்து நான் என்ன சஸ்பெண்ட் கேட்கிறேன், பண்ணுவாங்க. ஓகேங்க லட்சுமி. இப்போ ஒரு குரூப்பு இங்க பாருங்க. அவனுங்கள அவ்வளோ சீரியஸ் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அவனுங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க உள்ள ஒரு குக் வித் கோமாளி நடத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்கள நீங்க வந்து கேங்குன்னு சொல்றதே கேங்குக்கு அவமானம். உங்களுக்கு அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கேங்ன்னா அவனுங்கள பார்த்தா பயம் வரணும். இவனுங்கள பார்த்தா சிரிப்பு தான் வருது. அந்த மாரி ஒரு கேங். இப்ப இல்லைங்க. இந்த அம்மா அவங்க அவங்க வந்து எப்படின்னா சண்டை போட்டுப்பாங்க. பார்வதி எதிர்க்க மட்டும் சண்டை போடக்கூடாதுன்றதுல தெளிவா போய் உள்ள தனித்தனியா ரூம்ல அத் தனித்தனியா போய் குசு குசுன்னு போய் ஏங்க சண்டை போட்டு வருவாங்க. அததாங்க என்னைய சொல்றேன். வந்து நான் என்ன சண்டை போடுற ஆனா கேட்கிறேன் லட்சுமி பார்வதி கண்ணு முன்னாடி சண்டை போட்டுறக்கூடாது. சரி லட்சுமி. நான் என்ன கேட்கிறேன், ஏன் இந்த அம்மா யார பவர்ஃபுல் இல்லைங்க. பார்த்தாலும் பார்வதி இல்ல பவர். அப்ப அது இல்லைங்க. யார பார்த்தாலும் இந்த அம்மா விஷம்ன்னு அது ஏன் சொல்லிட்டு இருக்குது? அதுல ஏன்னா என்னதான் பிரச்சனை ஓப்பனா அதுல? சண்டை போட மாட்டிருக்காங்களே. ஓப்பனா போட மாட்டிருக்காங்க. மறைஞ்சு மறைஞ்சு போட்டு ஓ ஓ விஷத்தனமா அப்போ இருக்காங்க. ஓ ஓ ஓப்பனா சண்டை போட்டா அவனுக்கு விஷம் இல்லையா அப்போ? ஓப்பனா போட்டா எல்லாருக்கும் என்ன உண்மைன்னு தெரியும்ல. சரி பின்னாடி இந்த அம்மா போய் சரி பேசுறது ரைட்டு. நியாயம் தான். சரி இந்த அம்மா எவ்வளவு ஓப்பனா எல்லாத்துக்கிட்டயும் பேசிட்டு இருக்குது இந்த மேட்டர? சண்டை இங்க இங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படியே போய் அவங்ககிட்ட நேரா அப்படியே பேசுவாங்க. இங்க இல்ல ஒருத்தர அப்ப இல்ல பக்கம் அப்ப சரி. பேசுவாங்க. பிரசாத். அப்படி இல்ல. அடுத்த டைம் அவங்க கிட்டயே போய் பேசுவாங்க. நேரா பேசுவாங்க. அந்த சரி ரைட்டு. மாரிலாம் கிடையாது. ம். சரி. சொல்லுங்க. இப்ப நான் இருக்கிறேன். நான் சொல்றேன். இப்ப நான் இருக்கேன். நான் உலகத்திலேயே யோக்கியன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரின்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் இங்க வந்து ஹேமா, மம்தா, நீங்க, சுபா எல்லாம் இருக்கீங்க. கசா முசா நேராவே எல்லாத்தையும் திட்டிடுறேன். என்னங்க? இப்ப நான் நல்லவனா? கெட்டவனா? இல்ல அவங்க நேராலாம் திட்ட மாட்டாங்க. நேரா கேள்வி ம். கேட்பாங்க. திட்டுறது வேற, அததான். கேள்வி இப் கேட்கறது வேற. இல்லைங்க. அந்த கேள்வியே வந்து என்ன பாத்தீங்கன்னா நான் இங்க ஃபுல்லாம் திட்டுறான்ல. சோத்த தின்னுட்டு வர சோறு தின்றேன்னு. அவன்லாம் சாப்பாடே சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கானா? யாருங்க? அப்புறம் தானே. ஏங்க விஜய் அதுக்கு எல்லாம் திருப்பி ஏங்க பேசுறான்லங்க. இல்ல சாதாரணமா அது ஓகேங்க. வரலட்சுமி சார் ஏங்க தின்னல்ல, ஏங்க தின்னல்ல. அவனுங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து அவனுங்கள விடுங்க. அவனுங்க மடையனுங்க. சரிங்களா? நான் என்ன கேட்கிறேன், நீ தான் அதாங்க சொல்றேன். மிகப்பெரிய அந்த வீட்ல ஒரே ஒரு அ இன்டலெக்சுவலான பெர்சன் யாருன்னா பார்வதி மட்டும் தான். மத்தது ஏங்க எல்லாமே ஏங்க வேஸ்ட். ஏங்க தயவு செய்துங்க லட்சுமி. அதாவது கேம் விளையாடுறாங்கன்னு கூட சொல்லுங்க. இன்டெலக்சுவல்ன்னு சொல்லி சிரிப்பு கூட்டாதீங்க. அந்த அம்மா ஏங்க அவ்வளவு பெரிய ஒரு இன்டெலக்சுவல்லாம் கிடையாது. யாரு இப்போ ஒரு அ கொஸ்டின் கேட்டார்ல. நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டார். இங்க யாரு வந்து தைரியசாலின்னு கொஸ்டின் தைரியசாலின்னு கொஸ்டின் கேட்கிறாரு. அவரு ம். சர்க்காஸ்டிக்கா கேக்குறன்ற கொஸ்டின அந்த வீட்ல புரிஞ்சுகிட்ட ஒரே ஆளு பார்வதி மட்டும் தான். அவங்க மட்டும் தான் சர்க்காஸ்டிக்கா பதில் சொன்னாங்க. மத்தவங்க யாரு அப்படியே அப்படியே சொம்ப அடி அடி சொம்ப அடின்ட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப தைரியம், அவங்க ரொம்ப தைரியம். ஏம்மா அவரு கிண்டலுக்கு கேக்குறாரும்மா. அதுவே அந்த வீட்ல யாருக்கும் புரியல. அதனால தான் அவங்கள இன்டலெக்சுவல்ன்னு சொல்றேன். நீங்க ஏன்னா அதுதான் லட்சுமி. இப்ப நீங்க கரெக்ட்டா சொல்லணும். ஏன்னா, மத்தவன்லாம் பார்த்தீங்கன்னா, மட்டி மடையனா இருக்கிறங்காட்டி இந்த அம்மா இன்டெலக்சுவல் மாரி தெரியுது. அதுக்குன்னு பார்வதி இன்டெலக்சுவல்ங்காதீங்க தயவு செய்து. எஸ் கரெக்ட். ஏங்க ஆக்சுவலி நீங்க லக்ஷ்மி நீங்க சப்போர்ட் பண்றது ஓகே. இப்ப ஒருத்தவங்களோட கேமையே நாங்களால எப்படி பார்க்க முடியும்? ஓகேயா? எதுவுமே அதிகமா குடுத்தா அப்ப எப்படித்தான் இருக்கும்? சொல்லுங்க. அங்க கேமு தனித்தனியா விளையாடுனா, கெமிலாம் இறங்கி விளையாடலாம். ஏன்னா அவ்ளோ அவ ஸ்ட்ராங்கான கேர்ளு. விளையாடலைல்ல. அவளுக்கு தான் வந்துட்டு ஆனா, அவ விளையாட மாட்டேங்கிறாளே லட்சுமி. அதான பிரச்சனை இங்க நமக்கு. பார்வதிய நான் எப்படிங்க குறை சொல்ல முடியும்? அங்க இருக்கிறதுல இல்ல இருக்கிறவங்கள தானே பாரு. பர்ச்சேஸ் குடுக்க இல்ல முடியும். லட்சுமி. பாரு விளையாடுறதெல்லாம் ஓகே. அவங்க யூகம்லாம் ஓகே. கேம் பிளே மத்தவங்கள தூண்டி விடுறதெல்லாம் ஓகே. இவங்க திடீர்னு போய் அழுகுறாங்க பாருங்க. ஓவர் டென்ஷன் ஆகுறாங்க பாருங்க. அது நமக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம 2 இன்டெல் பிபி மாத்திரை போடுற மாரி அது ஆயிடுது உட்கார்ந்து. ஏங்க லட்சுமி, அவங்க நான் சொல்லுவாங்க. அததாங்க அவங்க சொல்றேன். யாரும் பாக்கலன்ட்டு தனியா போய் அழுவுறாங்க. இல் 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 இல்லங்க நம்ம லட்சுமி. எல்லாத்தையும் அழ அது மாட்டாங்க. எ கேமரா முன்னாடி இல் உட்கார்ந்துட்டு இல்லங்க அழுகுறது. லட்சுமி. இங்க அந்த விளையாடுறதெல்லாம் ஓகே. அந்த அம்மா தப்பு அது கிடையாது. அது கம்ப்ளீட் நடிப்புங்க. அதெல்லாம் அந்த அம்மா வந்து நீங்க அவ்வளவு பெரிய ஒண்ணும் தெரியாத பாப்பாலாம் இல்ல அது.
அது என்னன்னா, அது ஆட்டம் என்னன்னா, அது அழுதா ஏதோ ஸ்கோர் பண்ணிரலாம். எவனோ 4 பிக் பாஸ்ல சொல்லி விட்டுருக்கான். "ஏம்மா கேமராவ பாரு, 5 நிமிஷம் அழு. அதனால உனக்கு 2 ஓட்டு ஜாஸ்தியா வரும்." அப்படின்னு எவனோ சொல்லி விட்டுருக்கான். அதனால அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீண வச்சுட்டு சுத்திட்டு இருக்குது அந்த அம்மா. வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், இப்ப இன்டலெக்சுவல்ன்னு சொல்றீங்கல்ல, அந்த அம்மாவுமே ஒரு ஹைடெக் காமெடி பீஸ் அப்படிங்கிறது தான் நான் இங்க பாயிண்ட்டா சொல்றேன். ஏன்னா, அது ஏன் ஹைடெக் காமெடி பீஸ்னா, அதுவே புலம்பிட்டு அழுக ஆரம்பிச்சுரும். இந்த எங்க ஊர் கிழவியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா எதனா பார்த்தீங்கன்னா, இது வெத்தலை கித்தலைய போட்டு அப்படியே உட்காந்துட்டு, அவங்க புருஷன் எப்போ இறந்து போயிருப்பான். 25 நிமிஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் அவரு எப்படி தண்ணி கொண்டு வருவாரு தெரியுமான்னு அழுதுட்டு இருக்குங்க. அந்த மாரி தனியா உட்கார்ந்து அழுகுறது பார்த்துக்கங்க. கிழவி மாரி. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம். அது இன்டலெக்சுவல்லாம் கிடையாதுங்க. கூட இருக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க மலுமட்டைங்க. சொல்றத பார்த்தா அழுற எமோஷன் இருக்கவே கூடாதுன்ற மாரி. அழுதா அது ஒரு அது எமோஷன் இல்லைங்க. அவ்வளவுதான். லட்சுமி அந்த வீட்ல கண்டிப்பா அழாம அழுகணும். இருக்கிறது லட்சுமி ஆனா கனி இங்க அழாம பாருங்க. இருக்கு. அதனால அவங்க இந்த நல்லவங்களா? மேட்டர் நல்லவங்களா கேளுங்க லட்சுமி. கிடையாது. இல்லைங்க. பயங்கரமான ஆள் அது. இல்ல அது நீங்க சொல்ற நியாயம் தான். ஆனா, நார்மலா நான் சொல்றேன். மேபி எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும்னு வந்து நினைக்கிறேன் பார்வதி. இப்போ நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க. இப்ப நான் அழுகுறேன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு சண்டை வருது. இல்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்துருது. அழுதா பரவால்ல. எதுவுமே இல்லாம தனியா சோலோவா உட்கார்ந்து ஒரு கான்வர்சேஷன்ல அழுகுது அப்படின்னா, அதுக்கு வந்து ஏதோ மண்டையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மத்தபடி இன்டலெக்சுவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த சுபா என்னமோ சொல்ல வர்றாங்க. இல்ல லட்சுமி. அவங்க அழுகுறதெல்லாம் குத்தம்லாம் சொல்லல. ஏதோ ஏதோ 2 பேருக்குள்ள சண்டை வருது, அவமானப்பட்டுருக்காங்கன்னா ஓகே. அந்த இது கார்டு தரமாட்டேன்னு சொன்ன, இந்த பிச்சை இது கார்டையா நான் எதிர்பார்த்தேன். இதுக்கெல்லாம் நான் எதிர்பார்த்து ஒண்ணும் நான் விளையாடல தெரியுமா? நான் எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? இந்த பிச்சை கார்டுக்கா நான் விளையாண்டேன். நான் எவ்ளோ திருப்பி திருப்பி அந்த வார்டு கார்டு கேட்டு நமக்கே என்னடா இது? அப்புறம் எதுக்குடா நீ அழுகுற? நீ அந்த கார்டு வேணும்னு சொல்லி தானடா நீ அழுகுற. அப்புறம் ஏன்டா அது பிச்சை அவங்க கார்டு இதுக்கு நான் அழுகல. ஏமாற்றத்த ஏத்துக்க முடியல. அது அழுகையா வெளிய வருதுங்க. ஒண்ணும் இல்ல. அவ வந்து ரொம்ப நம்பிட்டா. அதெல்லாம் நம்பக்கூடாது. இந்த இல்ல கேம்ல அது நம்பக்கூடாது. ஆ நம்புறது எப்பவுமே வந்து நீங்க அது லட்சுமி ஒரு தடவ நோட்டீஸ் 2 தடவனா பண்ணியிருக்கீங்களா? பரவால்ல. ஆரம்பத்துல இருந்தே நீங்க பாருங்களேன். ஒரு லட்சுமி நீங்க எக்ஸ்ட்ரீம் போனா அழுகுறாங்க. அதுக்கு தான் விஷம்னு சொல்றோம். நீங்க நல்லா பாருங்க. உங்க ஏரியால இந்த கொடூர மாமியார்கள்லாம் இருப்பாளுக. நீங்க பார்த்திருப்பீங்க. கொடூரமா. கொடூர மாமியாருக வந்து யூஸ் பண்ற இது அழுக. ஏமாக்கா நீங்க நல்லா மலேசியால பாருங்க. மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க. என்னால நீங்க அக்செப்ட் நீங்க பண்ண நீங்க முடியல. டேய் நல்ல நான் நல்ல பாத்துக்கிறேன்டா. அமைதியா உட்கார்றா. நல்ல ஏங்க ஸ்ட்ராங்கான சும்மா எடுத்ததும் கொடூரம்னா மாமியாருன்னு போயிடாதீங்க. நான் வந்து உமன் ஏங்க நான் கார்டு உங்களை சொல்லலைங்க. அப்படின்ற மாரி ஆயிடும். தேவையில்லாம ஐயய்யோ! நான் உங்க மாமியார்ன்னு மாமியார்ன்னு சொல்லிட்டாதீங்க ப்ளீஸ். நான் நோ நோ இல்லைங்க. நோ. நான் சொல்றேன். கொடூரமான கொலை பண்ற ஆண்கள் இருக்காங்க. சரி. மாமனார்கள் கொலை ஓகே. பண்றானுங்க. நோ பார்வதி நான் அப்படி கொண்டு போயிடுவேன். பார்வதின்றேன். சாரி ஏங்க மாமியார்கள்லாம் நான் ஒரு கொடூரமானவங்க சொல்லாதீங்க. ஓ ஓ பிரசாத் ப்ரோ இப்படி இருங்களேன். போயிட்டீங்களா? சரி மாமனாரு. பிரசாத் ப்ரோ இருங்கல்ல. சரி பார்வதி விளையாடுறா. மிச்சம் வேற யாராவது சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் பார்வதியே சொல்லிக்கிறீங்களே. வேற யாராவது சொல்லுங்களேன். எங்க பார்வதி வெளிய போட்டாங்க. யாருமே இல்ல. என்னதான் பண்ணுவானுங்கன்னே பாத்துக்கோங்க சரி தெரியல. பிரசாத் ப்ரோ. அங்க சரி பார்வதி லட்சு ஆர்மி இப்ப அவங்க. ஜெனரலான ஒரு கொஸ்டின். இந்த வீக்ல வந்து கனியோட ப்ளே எப்படி இருந்துச்சு? ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லியே கேட்போமா? எல்லாரும் அத ம். ஹெட்ல இருந்து ஆரம்பிப்போம். கனியோட பிளேய ரைட். பத்தி மைக்ல இருக்கவங்க இல்ல மைக் வாங்கிட்டு வந்து பேசுங்க. எப்படி இருந்தது? குட்டா, பேடா, பேலன்ஸ்டா நான் சொல்றேன். இருந்தாங்களா? நான் மொதல் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி மாதவா. கனியோட கேம் பிளே எப்படின்னா, ஒரு 4-5 பேரை சேர்த்துட்டு நாமினேஷன் இந்த இந்த விஷயத்துங்கள்ந்து தப்பிக்கிறது. நல்லா ஒரு விஷ ஊசி போடுற மாதிரி ஊசி போட்டுறது. நான் உன் அக்காவா பார்த்துக்கிறேன், சாப்பாடு போடுற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நடிப்பை போட்டு நாமினேஷன், இந்த பெஸ்ட் எப்படியோ பெர்ஃபார்மர் 5 ஓட்டு. இவனுங்களுக்கு பழைய சோத்த போட்டு 5 ஓட்டு எப்பவுமே ரெகுலரா வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாக்கா. வாங்கிருச்சு. சண்டை வந்து நேரா வந்து யார்ட்டையும் போடாது. பின்னாடி இருந்து பப்பட் மாஸ்டர் மாதிரி எல்லாரையும் வேலையை வாங்கிட்டு இருக்கும். அதான் கனியோட கேம் பிளே. சூப்பர். ஓகே. கிட்டத்தட்ட உண்மைதான் இது. ஓகே. ஹேமா அடுத்து கேளுங்க. யார் நெக்ஸ்ட்? கனிய பத்தி எனக்குமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அன்பு கேங்ல வந்துட்டு அன்பு அண்ணியா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். கலையக்கா யாராவது இருந்தா சொல்லுங்க. அது சமையல் கேங் ஏங்க. சமையல் அது அன்பு சமையல்னு வைங்க. இல்ல ஏதோ ஒரு சமையல்னு வைங்க. அதை ஐயா சோறு கேங்னு சுத்தவனுங்க எப்ப பார்த்தாலும் சோறு போட்டா சொல்லுங்க போதும் சாப்பிட்டு போறேன் அப்படின்னு இருக்கவனுங்க. இல்ல நான் சொல்றேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். அவங்க கேங்குள்ள இருக்கிறவங்களா இருந்தா தெரியாம ஒரு ஸ்பூன் சாம்பாரும் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் கூட கிடைக்கும். அவங்க கேங்ல இல்லைன்னா தெரிஞ்சே நோன்னு சொல்லுவாங்க. இதுதான் மறைமுகமா அங்க சுபா, நடந்துட்டு இருக்கு அந்த அவங்களோட சோத்த நான் வந்து தலைமை. அப்பப்ப அந்த சோத்த நான் அப்ப கண்ணுல பார்த்தேன். அதுல வந்து நீங்க எத்தனை தின்னாலும் அது ரொம்ப சுமாரா தான் இருக்கும் போல. இவனுங்க அந்த சோத்துக்கு அடிமையா இருக்கானுங்க 5 பேர் அப்படிங்கிறதா இன்னும் எக்ஸ்ட்ரா. அவனுக்கு எப்பேற்பட்ட மடையனுங்களா இருந்தா
அந்த சோத்துக்கு அடிமையா சுத்திட்டு இருக்கானுங்கிறது தான் இந்த கலை ஷோவோட இப்போ பியூட்டியே. அந்த கலை நீங்க வீட்டோட சொல்றீங்களா? அமைப்பு அப்படி இல்ல இல்லையா ஹேமா? அந்த வீட்டோட அமைப்பு அப்படி ஒண்ணுமே கிடைக்காது. இருக்கத வச்சா சாப்பிடலாம்னா, ஆனா எல்லாத்துலயும் வந்து விக்லஸ் விக்ரம் தான் 2 பேர் தான். ஐ மீன் இவர் என்னது நம்ம நம்ம திவாகர். யாருக்கு என்ன இருக்குன்னா பார்க்கறது கிடையாது. எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அவர் பாட்டுக்கு போற பக்கம், வர பக்கம் எல்லாமும். அவன் கலை என்ன கலை கிடைச்சாலும் சாப்பிட்டுறான்னு நினைக்கிறேன். அப்பப்போ எனக்கு தெரிஞ்சு பிளைவுட்டை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஆளு. ஏதோ ஒன்று ஆப்பிள், ஏதோ ஒரு கொய்யாப்பழம், ஏதோ ஒன்று கையில வச்சுட்டே தான் இருக்கான் மனுஷன். அவன் பொழைக்க தெரிஞ்ச ஆளு. அந்த ஆளு ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு. எக்கேட கெட்டு போங்கடா, நான் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறேன்னு இருக்கு அப்படி. யா. மிஸ்டர் தமிழன் பேசுங்க. இல்ல கலை இன்னும் பேசல. கலை பேசினதுக்கு அப்புறம் மிஸ்டர் தமிழன் பேச சொல்லுங்க. ஓகேக்கா. நான் இல்ல ஹேண்ட் ரைஸ் இல்ல பண்ணுறேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் இல்லாத மாதிரி நீங்க நடிச்சது பாத்தீங்களா ஈஸ்வரி கிட்ட ஆதிராக்கு சப்போர்ட் பண்ண வேணா சொன்னதுமே நான் அப்படி எங்க ஆ. சொன்னேன் வேணாட்டே ஒரு கொஸ்டின் கேடுது பாத்தீங்களா அது வேணா கூட சொன்னான் அவர் எப்படி மார்க் பண்ணல வேணாவ நீ இப்படி சொன்ன உன்ன மாதிரிலாம் அவங்க சொல்ல சாதாரணமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்லலன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துப்பாரு இதுலயே ஒரு பயஸ்டா இருந்தது அதுதான் பண்ணிக்கிறாங்க அவங்க அதை ஓகே. மிஸ்டர் தமிழன் பேசுங்க. இல்ல அது என்னமோ ட்ரூ தான். ஏன்னா, அவங்க வந்து எப்படின்னா, யாரு அவ பேர் என்ன? ஐயோ! அன்பு ஜெயங்கோட தலைவி இருக்காங்கல்ல, கனி இப்போ. அவங்க என்னன்னா, சமைச்சு குடுத்தா போதும் 4 பேத்த கையில போட்டு வச்சிருக்கா. நாமினேஷன்ல பேர் வரக்கூடாது. அவளுக்கு பாஸ் வேணும். அவளுக்கு என்ன ப்ளே பண்றா அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்க யாரையுமே வந்து கண்டுக்க கூடாது. இங்கே மெஜாரிட்டி பீப்பிள்ஸ் இருக்காங்க. 15 பேர் இங்க கிட்ட இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஓட்டு நமக்கு வந்துரக்கூடாது. நமக்கு நாமினேஷன் போயிறக்கூடாதுன்ற மாதிரி சேஃப் ப்ளே இருக்கா. விஜய் அண்ணா மாதிரியே இவ கேம் விளையாண்டுருக்கா. ஸோ அதான் ட்ரூ அவ பண்றது. தமிழ இது என்னன்னா, நான் கனி அக்கால உண்மையா சொல்றேன். நான் பர்சனலா அவங்கள எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு போயிருக்கோம். திரு அண்ணன் அவங்க ஹஸ்பண்ட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர் அவரு. ஸோ எனக்கு ரொம்ப இப்போ பர்சனலா தெரியும் குட். பட் இப்படி இந்த கேம் ஷோல வந்து இப்படி பண்றதெல்லாம் வந்து எனக்கு புரியல. அவங்க பர்பஸையே மறந்துட்டாங்க அப்படிங்கிறதா தெரியுது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள போய் நம்ம சொம்படிச்சு பேச முடியாது. என்னன்னா இப்போ இதுல ஒண்ணுமே இல்ல. 10 நாள் செம்மையா இண்டிவிஜுவலா விளையாண்டுருந்தா, நீங்க உள்ள போறதே ஃபேமுக்கு. இது புரியுதா இவனுங்களுக்கு புரியலையான்னு தெரியல. நீ வந்து தினமும் குடுக்குற பேக்கேஜுக்காண்டி நீ உள்ள போகலையா? இது இவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நீ உள்ள ஒரு 50 நாள் கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டேன்னா, நீ 50 நாள் 24 மணி நேரம் எங்கேயோ ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இஃப் யூ கெட் த ஃபேம், யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் த மனி. நீ வந்து யூ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங். ஏதோ ஒண்ணு. யூ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங். நின்னுட்டேன்னா, நீ அது என்னவோ கேமு சமையல் இருக்குது, இல்ல வோட்டிங் இருக்குது, இல்ல நாமினேஷன் இருக்கு, இல்ல இதெல்லாம் ஆல் பிஎஸ். பட் ஒரு 50 நாள் நீ இருந்து நல்ல செம்மையா அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க வெளியில, ஆட்டோமேட்டிக்கலி பீப்பிள் வில் கன்சிடர் யூ ஃபார் எவ்ரிதிங். ஏன்னா, அங்க ஃபேன் பேஸ் உருவாயிருதுல்ல. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த ஷோவ பொறுத்தவரைக்கும் நான் இந்த பிக் பாஸ் பார்க்குற வரைக்கும், எவனுக்குமே ஃபேன் பேஸ்ன்னு உருவாகவே இல்ல. எல்லாம் உருவாக்க ட்ரை பண்றானுங்களே தவிர, அங்க நீங்க நல்லா பாருங்க. ஆக்சுவலா வழக்கமா பார்த்தோம்னா, இந்த டைம்ல யாரா ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன போன தடவலாம் பார்த்தா முத்துக்குமரனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. ஏன்னா, அவன் உண்மையாலுமே கன்சிஸ்டன்ட்டா இருந்தான். தைரியமா பேசினான். ஒரு ஒரு 20 டேஸ்லயே அவன் அவுட் ஷைன் பண்ண ஆரம்பிச்சுட்டான் எல்லாத்தையுமே. அவன் வந்து அதாவது இவனுக்கு ஒரு லீக், அவன் ஒரு லீக் அப்படிங்கிற மாரி ஆயிட்டானுங்க. இங்க அப்படி இந்த அவுட் ஆஃப் லீக் ஒருத்தன் நல்லா செமையா விளையாடுறான்னு, என்னால ஒருத்தன கூட சொல்ல முடியலங்கிறது தான் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அண்ட் இன்னொன்னு ஒருத்தவங்க கூட என்டர்டெயின் பண்ணலைங்க. அதாவது எந்த அளவுக்கு என்டர்டெயின்மென்ட் ட்ரையா இருக்குன்னா, கானா வினோத்தும், திவாகரும் மிட் நைட்ல உட்கார்ற ஃபுட்டேஜ் எடுத்து, "அப்பா! என்டர்டெய்னிங்கா இருக்குடா" அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமா என்டர்டெயின்மென்ட் உள்ள இருக்கு. இத்தனைக்கும் உள்ள இருக்கிறவன் பூரா சினிமா சம்மந்தப்பட்டவன் இருக்கான், சீரியல் சம்மந்தப்பட்டவன் இருக்கான். இந்த சபரி எல்லாம் சீரியல்ல தான் இருந்திருக்கான். ஏன்டா சீரியல் பத்தி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நெறைய விஷயங்கள் பேசலாம் நீ. அ அத எப்படி ஷூட் பண்ணுவாங்க? அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணலாம். இல்ல ஒரு சீன் எழுதலாம், நடிக்கலாம். என்னென்னமோ பண்ணலாம். அத வுட்டுப்புட்டு உட்கார்ந்து கொசுபாட்டு எடுத்துக்கிட்டு, இல்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்த பேசிக்கிட்டு, இது உங்களுக்கு புரியுதா? புரியலையான்னு கூட எனக்கு தெரியல. சொல்லுங்க விக்னேஸ்வரி. லட்சுமி நான் இல்ல ஒரே ஒரு இப்போ பாயிண்ட் நீங்க விக்கி ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் அப்புறம் மீட்டப்பா போயிடுறேன் இங்க என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ம், ம். கேம் என்னன்னே தெரியல அதுதான் அவ்வளவு கிளியரா சொல்லி கூட அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிற இப்போ ஹிண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா ம். நேத்து வந்து அவ்வளோ கிளியரா ஹிண்ட் கொடுத்தாங்க பாருங்க நீங்க பேசினா உங்க பின்னாடி அதாவது உங்க பேர் தான் டேமேஜ் ஆகும்னு சொல்லி கூட கமருதீன் வந்துட்டு இன்னைக்கு அதே தான் பண்றாங்க
லைக் அது அன்னெசரியா இருந்தது. துஷாருக்கும் அந்த இல்ல அவ கமருதீனுக்கும் இல்லைங்க அந்த மம்தா. கான்வர்சேஷன். கம்ருதீன் எஸ்பெஷலா நான் சொல்றேன் மம்தா. கம்ருதீன் வந்து இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஒரு சோசியல் லைஃப்க்கே ஃபிட்டான ஆள் மாதிரி தெரில. நீ வந்து அவன் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணான்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாசத்துல பிசினஸ் ஜியோபர்டைஸ் ஆயிரும். ஏன்னா ஏன்டா கொஞ்சம் ஒருத்தன் வந்து டென்ஷன் பண்ணாலே இவ்வளவு கடுப்பானேன்னா எப்படிடா நீ மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவ நீ? என்ன சும்மா கைய தூக்கிட்டு அதாவது நான் சொல்றேன் ஆன் கேமராவே நீ கைய தூக்கிட்டு காப்ப சுத்திக்கிட்டு நான் குத்திடுவேன்ட்டு போறிய, ஆஃப் கேமரா நீ என்ன பண்ணுவ? என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கும்? பேசுங்கடா, ஜாலியா பேசு, ஃபன்னா பேசு. இந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் கூட தெரியலன்னா என்ன? இப்போ நான் வந்து சும்மா ஒரு சாதாரண ரிவ்யூவருங்க. என்ன வந்து மரண ட்ரோல் பண்ணியிருப்பானுங்க. என் ட்ரோல் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு வருவாய்ங்க. வந்துட்டு "தல, ஏய் பாட்டா" அப்படிங்குவானுங்க. நான் ஒண்ணுமே "சொல்லுங்க தலைவா" அப்படின்னேன். அப்புறம் பக்கத்துல போனா தெரியும். "ஓ! நீங்க தானா தலைவா? ஓ ட்ரோல் பண்ணுவீங்களா தலைவா?" அவன் 5 நிமிஷம் பேசினா அவன் ஆஃப் ஆயிருவான். ஏய் யார்றா அவன்? நீங்க ஒன்ஸ் ஒரு கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே சரிங்க, எவ்வளோ பெரிய ஹேட்டரா இருந்தாலும் உங்க மீட்டருக்கு வந்துருவான். ஜாலியா பேசிட்டு நீங்க அவனுக்கு வந்து உங்கள பத்தியான ஒப்பீனியன் நீங்க மாத்திட்டு வர முடியும். ஈஸி. இது பீப்பிள் மேனேஜ்மென்ட்டோட பேசிக் இது. நீ வந்து ஒரு சாதாரண திவாகர் கூட போயிட்டு, நீ என்ன நெனச்சுட்டான்னு தெரியல இவன். அதாவது திவாகர அடிச்சா இவனுக்கு ஃபேம் வந்துரும்னு நெனச்சுட்டானா, அது ஒவ்வொரு தடவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூசு மாரி என்ன பேசுறான்னா, நான் வெளியில போயிட்டு வந்து பாப்கார்ன் வித்து பொழச்சுக்குவேங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். இப்ப எதுக்குடா இங்க வர்றீங்க? கம்முனு வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஐயா, எவனா வேற எவனாவது அனுப்பிச்சிருக்கலாம்ல. அவனாவது உருப்படியா விளையாடுவான்ல. கண்டிப்பா. நான் போயிட்டு வெளில போய் வேல பார்த்துருவேன். நான் வெளில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மண்வெட்டி எடுத்து வந்து நான் விவசாயம் பார்த்துருவேன். அங்கேயே பார்க்க வேண்டியது தானடா! நீ எதுக்கு உள்ள கோட் ஷூட் போட்டுக்கிட்டு பெரிய ஆட்டிக்கிட்டு, ஏதோ வந்து புடுங்கி தள்ளுற மாரி எதுக்கு இங்க வந்தீங்க எல்லாரும்? கம்முனு வீட்லயே பிரசாந்த் இருந்திருக்கலாம்ல. ப்ரோ, அதான் ப்ரோ கிட்டத்தட்ட லீவ் போட்டு வந்திருக்கான் அவன் சீரியல்ல. அந்த லீவ் போட்டு சீரியல்ல வெளிய வந்திருக்கானுங்களா? வரல. இல்ல, லீவ் போட்டு ஒரே வந்திருக்கான். ஒரு செகண்ட். ஹேமா லக்ஷ்மி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. லக்ஷ்மி நீங்க அப்புறம் பேசுங்க. அருண், லக்ஷ்மி, அப்புறம் கமருதீனை பத்தி விக்னேஸ்வரி. நிறைய பாயிண்ட் இருக்கு ப்ரோ, பேசுவோம் நம்ம. லக்ஷ்மி ஆ. பேசுங்க. லக்ஷ்மிக்கு அப்புறம் அருண், அருணுக்கு அப்புறம் விக்னேஸ்வரி. ஓகே, தேங்க்யூ. இல்ல, கனி சொல்லும்போது கனி பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. கமருதீனுக்கு அண்ட் கனிக்குமே சொல்றேன். கனிக்குமே நிறைய வொக்காபுலரிஸ் இல்ல. அவங்க இது வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு அது வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒண்ணுதான். என்னன்னா எதனா செஞ்சுட்டா நம்ம கேட்டா ரொம்ப ஹம்பிளா சாரி கேட்டுலாம். இன்னைக்கு அதான் பண்ணாங்க. சோ அந்த தைரியத்துல தான் அவங்க வந்து பேசி சமாளிச்சுக்கலாம். எப்படின்னா சாரி சொல்லி மன்னிப்பு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவங்களது. பண்றது எல்லாமே தப்பு. அது சாரி சொல்லி அழகா அவங்க சாரி சொன்னா அத செட்டில் பண்றதுக்கும் ஆமா ஆமான்னு சொல்றதுக்கும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்றதால அவங்களுடைய கேம் அப்படி இருக்கு. கம்ருதீனுக்கு சுத்தமா வொக்காபுலரிஸே இல்ல. எந்த வார்த்தைய எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் மெமரி பவர் இந்த வீட்ல ரொம்ப புவரா இருக்கு. பார்வதிக்குமே புவரா இருக்கு. அந்த என்னது புரட்சி வெடிக்கும்ன்ற ஒரு வேர்ட வச்சு இதுவே மத்த சீசனா இருந்தா எப்படி அத பெருசாக்கியிருப்பாங்க. இங்க ஹைலைட்டே பண்ணல. அவங்க தான் விக்டிம். அந்த இது அவனுடைய இப்போ எஃப்ஜே வந்து சொன்னா, "என்னோட கிச்சன்ல வந்து நீ உட்காரக்கூடாதுன்னு" தர்ணாலாம் பண்ணாங்க. கரெக்ட்டா? அப்போ இப்ப இது அவங்களோட டயஸ். அந்த இடத்துல வந்து நீ வந்து பெஞ்ச் தள்ளி விட்டுட்டன்னும்போது, அங்க விக்டிம் வந்து பார்வதி அண்ட் திவாகர். அத ஹைலைட்டே பண்ணல. அத சப்போர்ட் பண்ணாங்க. கேட்டா அப்ப வந்து அவங்க கண்டெஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? கண்டெஸ்டன்ட்டா இருந்தா கூட அந்த மாரி சொல்லலாமா? அந்த இடத்துல இதெல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கு பேசுவாங்கன்னு நெனச்சேங்க. உனக்கு பிரச்சனையே கூட இங்க மெமரி பவரே இல்லங்க. நான் பார்த்த லட்சுமி, அர்ச்சனாலாம் செம்ம மெமரி நீ பவர். இந்த நீங்க ஒருத்தருக்கும் மெமரி பவர் இல்ல. நீங்க இங்க இருக்கிற எடிட்டருக்கே மெமரி பவர் இல்ல. நீங்க அங்க போயிட்டீங்க நீங்க. இவனுங்களே ஷோ பார்க்கறது இல்லைன்னு நெனைக்கிறேன். அந்த எடிட்டர்களே எவனும் ஷோ பார்க்கறது இல்ல. ஏதோ நம்ம 4 பேர் சொல்லிட்டு, அப்படி எடுத்து தூக்கி 1 ஹவருக்கு வந்து அவனுக்கு எடிட் பண்றானுன்னு தெரியல. ஏன்னா, இப்ப இன்னைக்கு வந்து நியாயமா இப்ப இவ்வளவு மேட்டர் நடந்திருக்குது. 1 வாரமா. என்ன இவ்வளவு உட்கார்ந்து முக்கி ஹேமாலருந்து இந்த மாரி எத்தன ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து அந்த அடல்டரி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு ஷோவே அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இந்த அம்மா வந்து அரோராவ புடிச்சு உட்கார வச்சு, "இங்க வா! நீ முதல்ல முன்னாடி உட்காரு. உட்காரு. இங்க வாடா டேய்! இங்க வாடா, இங்க அந்த எஃப்ஜே இங்க வாடா. உட்காருங்கடா 4 பேரும்." என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஷோ விளையாட வந்தீங்களா? மிட் நைட் மசாலா பண்ண வந்தீங்களா? இது என்னது இது? ஷோவா? இல்ல வேற ஏதாச்சுமா? இது உட்காந்து குடும்பம், குழந்தை எல்லாம் இங்க பார்த்துட்டு இருக்குது. என்னடா பண்றீங்க? நீங்க அந்த அப்படிங்கிறத வாட்டர்மெலன் சாப்பிட வச்சு ஒரு டாஸ்க் பண்ணான்ல, அது எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப அன்ஈசியா தான் பண்ணுச்சுங்க.
அது ஓகே. அட்ரஸ் பாக்குறேன். அதையும் அட்ரஸ் பண்ணலங்க. கடைசி அவன் ஹீரோ மாதிரி கம்ருதீன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறான். ஓகே. அவன் அது ஸ்டாக் வைக்க மாட்டிருக்கான். அதுக்கு அவன் பின் பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சாரு. அது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா அந்த ஃபூட்டேஜ் பார்த்தா தெரியும். எல்லாம் ம். அன்ஈஸியா வந்து பண்ணாங்க. ஆக்சுவலா அவன் பண்றது வந்து காமெடியா ஹராஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணுங்கள யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் அந்த திவாகர். ஆனா ம். அத வந்து ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணல. ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து கமருதீன் சொன்னதாலேயே அது இக்னோர் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படியே அந்த அது பொண்ணுங்களும் ஒரு ஏங்க அததாங்க ஈகோல சொல்றேன் நானு. நீங்க வந்து ஒரு ஷோவா, ஒரு எடிட்டரா நீ என்ன பண்ணணும்? யார் சொல்றாங்கிறத விட, ஃபுட்டேஜ்ல என்ன தெரியுது? நீங்க ஜெனரலா என்ன பார்க்குறீங்க? அதுல சரியா? தப்பா? அப்படிங்கிறத இப்போ திவாகர கண்டெம் பண்ணியிருக்கலாமா? பண்ணல. ஏன்னா, அவன் ஏதோ காமெடி கன்டென்ட் பண்றான்னு ஆக்சுவலா கண்டெம் பண்றதுக்கு பதுவா ஆப்போசிட் பண்ணியிருக்காய்ங்க. நீங்க நீங்க வந்து பேசுனா சிரிப்பா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா பண்றீங்க அப்படின்னா, அதையுமே அவனுங்க எடுத்துக்கல சீரியஸா. கடைசிக்கு ஓப்பனாவே விஜய் சேதுபதி சொல்றாரு. நீங்க வந்து ஃபேமஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அத எடுத்துட்டு ஏதாவது காமெடி ட்ராக் ஒரு வாரம் ஓட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இன்னொன்னுங்க திவாகர்ங்கிறவனுக்கு நெறைய இடத்துல பேசிக் மேனர்ஸ் தெரியலைங்க. அவ்வளோதான். காட்டா நாட்டா போய் உட்காந்துக்கிட்டு இந்த காஜி வேலைய பார்க்குறாப்படி. அப்போ இது வந்து இது நான் என்ன சொல்றேன், இத டீமா ஒரு ஓரளவு பேசிக் சில விஷயங்கள் வந்து கேமா விளையாடலாங்க. சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணணும். அந்த அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு லீடர் வேணும் முதல்ல அங்க. ஒரு வீட்ல ஒரு லீடர் வேணும். இருந்தா ஒரு 10 பேர் சேர்ந்து, "டேய் இது விளையாடலாம், விளையாடுற. இது ஜெயிக்கிறோம், ஜெயிக்கல. ஆனா இத நீ பண்ணக்கூடாது." அப்படிங்கிறத யாராவது ஒருத்தன் வந்து தெளிவா சொன்னான்னா, முன்னாடி நின்னு, இது ஆஃப் ஆயிரும். அங்க பிரச்சனையே அதானே. அவன் பண்ணது தப்புன்னு அங்க இருக்க எல்லா மேலுக்குமே தெரிஞ்சு கூப்பிட்டு வார் பண்ணாங்க. இன்னைக்கு கமருதீன் அத ஓப்பன்ல சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்களாட்ட போய் செட்டில் ஆனானுங்க பாரு. அப்ப என்னடா ஒருத்தன் ஆக்சுவலி யா open லக்ஷ்மி பண்ண அருண் issue-வ அருண் ஒரே ஒரு அருண் செகண்ட். கையில் அருண் பேசுங்க அருண். அந்த அருண் வீடியோவே இருக்கு. பேசுங்க. அதையும் அருண் பேசுங்க அருண். ஐ திங்க் இன்னைக்கு இந்த சீசன்லேயே ஐ திங்க் இன்னைக்கு தான் விஜய் சேதுபதி ரொம்ப ஓரளவுக்கு நல்லா பண்ணார். ஆல்மோஸ்ட் நிறைய இஷ்யூலாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் மேபி இன்புட் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 வீக் அவர் சரியாக பண்ணல. எஸ்பெஷலி லாஸ்ட் வீக் சுத்தமாக பண்ணவே இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இன்னைக்கு சூப்பராகவே பண்ணார். நிறைய இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணார். மெயினாக கமருதீனாக இருக்கட்டும், இன்னொன்று கனி வந்து பயஸாக இருந்தது. அது ஒரு தடவை இல்லை 2-3 பேர் அட்ரஸ் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படி எஃப்ஜேக்கு வந்து பயஸ்டாக நடந்துக்கிட்டாங்க. வியன்னா வந்து சூப்பராக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக வியன்னா பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து வைக்கிறாங்க. பட் அது வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. அடிக்கடிக்கு அவங்க எடுத்து வச்சாங்கன்னா அவங்க இன்னும் நிறைய வருவாங்க. எஸ்பெஷலாக அந்த யாருக்கு நிழலா இருக்கிறது அப்படின்றது டு தி ப்ரிசைஸாக சொன்னாங்க. கனி, சபரி, எஃப்ஜே, ஆதிரே இந்த 4 பேரும் இந்த 3 பேரும் வந்து கனி கீழே தான் இருக்காங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக சொன்னாங்க. நம்ம எப்படி இங்கேருந்து பார்க்குறோமோ அது அவங்க அங்கேருந்தே கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து இவங்க இந்த பக்கத்தில் இருக்க மற்றவங்களும் வந்து பார்வதி கீழே வந்து வினோத்தும் கமருதுன்னு இருக்கின்றது அதையும் ஒரு சிலர் நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க. விக்கல் விக்ரம் இன்னும் நிறைய பேர். ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு கேமில். ஸோ 3rd வீக் அப்புறமா இதுக்கப்புறமா ஐ திங்க் ஈவன் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டும் வராங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இன்னும் நல்லா தான் இருக்கும். அதனால அவரே சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி. ஸோ ஐ திங்க் மிட் வீக்லேயே வர மாதிரி தான் இருக்குது. இப்போ ஐ திங்க் லாஸ்ட் வீக்கு மிட் வீக் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 6 பேர் ஒட்டுக்காக வந்தாங்க. அப்புறம் வினோத் பிரச்சனை என்னன்னா ஐ திங்க் விஜய் சேதுபதி சொல்லாமே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் லாஸ்ட் வீக். உங்களுக்கும் அவருக்கு காம்போ நல்லா இருக்குன்னா அது வரைக்கும் நேச்சுரலா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டெஸ்பரேட் ஆயிட்டாரு அவரு வினோத். பாத்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேரும் வார்த்தைகள் விட்டாங்க. பட் நிறைய தடவை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்றது வினோத்தா தான் இருக்கும். ஸோ அதனால அது விஜய் சேதுபதி நல்லா சொல்லிட்டாரு. இதை விட பெரிய இன்ட்டு தரவே முடியாது. நீங்க பார்த்து இருந்தீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க பின்னாடியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா அவர் நல்லா விளையாடினா அது அவர் கையில தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் நல்லா தான் இருந்தது. அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்களா